அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மெய்யான தேவனும் மகாதேவனும் சர்வத்திற்கு மேலான தேவனும் 1 தீமோத்தேயு 6:12 ஏக தேவனாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த நற்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபத்தோடு கேளுங்கள், இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள். ஆமீன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன். இங்கே நம்ம படைத்த தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், அவ்வளோ சர்வவல்லமையுள்ள தேவன் என்ன சொல்கிறார்? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள். எவ்வளவு நமக்கு அருகாமையில் இருக்கிற தேவன், சவிமாக இருக்கிற தேவன் பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் பார்க்கவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம் வீட்டில் உலாவுகிற தேவன், உலாவி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காகத்தான் நம் நடுவிலே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே 40 வருஷம் பாருங்கள், பகலிலே மேக ஸ்தம்பத்திலே, இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலே உலாவிய அவளை விட்டு 40 வருஷம் விலகாமல் அவளோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. அதே விதமாக நம்முடைய வீட்டிலும் பாருங்கள், நம்ம வீட்டை விட்டு விலகாதபடிக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. ஆமேன், ஆமேன். நாம் பார்க்கிறோம், வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணுகிற வேலையிலே தேவனாகிய கர்த்தர், அந்த பிதாவாகிய தேவன் அவர்களோடு கூட உலாவி என்னென்ன காரியங்களை பண்ணினார் பாருங்கள். வாக்குத்தத்தத்தை சொந்திருக்க தடையாக இருந்த செங்கடலை 2ஆக பிளந்து பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக. அதுபோல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஏராளமான வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாதபடி காணப்படுகிற தடைகளெல்லாம் நம் நடுவில் உலாவி அவைகளை நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. 2வது, பரலோக மன்னாவை கொடுத்து அவர்களை அருமையாக போஷித்தார். அதே விதமாக நம் நடுவில் நம்முடைய வீட்டில் உலாவி பாருங்கள், நம்முடைய வருமானத்தை, அப்பத்தை, தண்ணீரை ஆசீர்வதித்து திருப்தியாக நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மறவாதிருப்பீர்களாக. 3வதாக, அவர்கள் நடுவில் உலாவி கசந்த தண்ணீரை மதுரமாக மாற்றினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதே விதமாக நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் பாருங்கள், பலவிதமான கசப்பான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தருடைய சுத்தத்தின்படியாக நம் நடுவிலே நம் வீட்டில் உலாவுகிற தேவன் அந்த கசப்பான சூழ்நிலைகளெல்லாம் அற்புதமாக தமக்கே உரிய வழியிலே கிரியை செய்து அதை மாற்றி பாருங்கள், நம்முடைய துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார், கசப்பெல்லாம் மதுரமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள தவறிவிடாத இருப்பீர்களாக. பாருங்கள், 4வதாக, தண்ணீர் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்த வேலையில் கண்மலையை அடித்து தண்ணீரை புறப்பட பண்ணினார் அவளோடு உலாவின தேவனாகிய கர்த்தர். அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான குறைவுகள் வரும்போது நம் நடுவில் உலாவுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளெல்லாம் நீக்கி நம்மை திருப்தியாக நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாது இருப்பீர்களாக. அது மட்டுமல்ல, அவரோடு உலாவின தேவன் ஆராதனை கொடுத்தார், வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், உடன்படிக்கை கொடுத்தார், மகிமை கொடுத்தார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், பாருங்கள், புத்திர சுவிகாரத்தை கொடுத்தார். அதே விதமாக நம் நடுவில் உலாவி இந்த மகிமையான ஆசீர்வாதங்களை, இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக. இதற்கு திருஷ்டாந்தம் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம் ஏராளமான காரியங்களை திருஷ்டாந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மறந்து விடாதிருப்பீர்களாக. பாருங்கள், ஆதாம் ஏவாளோடு உலாவினார். எவ்வளோ ஒரு அருமையான தேவன் பாருங்க. அது திருஷ்டாந்தம். அவர் இன்றைக்கு மாறாத தேவன். தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளோடு உலாவி பாருங்க, எல்லா நன்மையினாலும் நிரப்பி அவர் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ கிருபை செய்தார். அதே விதமாக அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்முடைய வீட்டிலையும் அதே விதமாக உலாவி எல்லா நன்மையை நிரப்பி தேவ மகிமையால் பாருங்கள், தேவ பிரசன்னத்தாலே நிரப்பி நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், நம்மை சந்தோஷமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருப்பீர்களாக.
பாருங்கள், நம் வீட்டில் உலாவி நமக்காக அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருவதோடு மட்டுமல்ல, நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை மத்தியிலும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்ன மாற்றபடியாக ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம் வீட்டிலே உலாவுகிற தேவன், உலாவி ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுதான் உண்மையான ஒரு சத்தியம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த அருமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். வெறுமனே எல்லா ஊழியக்காரர்கள் போல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி பாருங்க, அப்படியே சொல்லி முடிக்க நான் விரும்புகிற ஒரு ஊழியக்காரன் நல்ல உங்களுக்கு நன்றாக தெரியும். பாருங்கள், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு நிபந்தனை உண்டு என்பதை மறந்துவிடாது இருப்பீர்களாக. இங்கு நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள், நல்லா கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். வனாந்தரத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அது என்ன? உன் வீட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வீட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? நம்ம எல்லா பிரச்சனையும் விடுதலையாக்க, சத்துருக்களை நமக்கு ஒப்பு கொடுக்க உலாவிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, ஆகையால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையமாகிய வீடு சுத்தமாயிருக்க கடவது. ஆமீன். கடினமாக நினைக்காதீங்க, கசப்பா நினைக்காதீங்க. அவர் மகா பரிசுத்தமான தேவன். அவர் மகா பரிசுத்தமான தேவன் நம்முடைய வீட்டில் உலாவ வேண்டுமானால், அப்படியானால் நம்முடைய வீடு எவ்வளவாக சுத்தமாக இருக்க வேண்டும், எந்த ஒரு அசுசி இல்லாதபடிக்கு சுத்தமாக இருக்க வேண்டுமே. ஏன்னு சொன்னால் பரிசுத்தவான்கள் நடுவில் உலாவுகிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அதே ஏதேன் தோட்டத்தை பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளிடத்திலே அசூசியானது வந்த மாத்திரத்திலேயே அவர்களை விட்டு விலகி போய்விட்டார். தேவ மகிமையெல்லாம் இழந்து போனார்கள், சமாதான சந்தோஷத்தெல்லாம் இழந்து போனார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து. ஆசீர்வாதத்தை சும்மா என்னமோ மந்திரத்தில் மாங்காயை பறித்த மாதிரி அல்ல. இன்னைக்கு அப்படிதான் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, சகட்டு மேடைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், இதை தவிர வேற செய்தியே கிடையாது. கவனமாக இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஏசப்பா எப்போது உங்கள் வீட்டிலே சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு உலாவி உங்கள் தேவனாய் இருந்து உங்களை ரட்சிக்க வேண்டுமானால், சத்துருக்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால், அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த போல ஆசீர்வதிக்க வேண்டுமானால், நமக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால், நமக்காக வழக்காட வேண்டுமானால், நல்லா கவனிங்க. இந்த நாட்கள் நானும் என்னுடைய மகன் ராபின் ஸ்டீஃபனுமாக அதிகமாக கொடுக்கிற வார்த்தை, உங்கள் வீடு 2ஆம் சபையாக இருக்க வேண்டும். ஆமென். புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய வீடு 2ஆம் ஆண்டவருக்கு பிரியமான 2ஆம் சபையாக இருக்க வேண்டும். ஞாயிறு ஆராதனையோடு முடிந்து விடக்கூடாது. ஏதோ ஞாயிறு ஆராதனை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதிக்க இல்லை, அதோடு முடிந்து போகிற ஒரு காரியம் இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. தொடர்ந்து நீங்கள் வீட்டுக்கு வந்த பின்பு அடுத்த ஞாயிறு ஆராதனை வருமட்டுமாக உங்கள் வீடு 2ஆம் சபையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் சபையின் நடுவில் உலாவுகிற தேவன் ஒருவராய். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிறவர், 7 சபையிலும் உலாவுகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அங்கு 3 இடமே கிடையாது. அது ஒரு விக்கிர வழிபாடு. அப்படியானால் நம்முடைய வீடு சபையா இருக்க வேண்டும். சபை அப்படி இருந்தால் சபையில் உலாவுகிற இயேசு கிறிஸ்து நம் நடுவிலும் விரும்பி உலாவுவார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எப்படி ஞாயிறு ஆராதனை துதி ஸ்தோத்திரம் ஆராதனை பாருங்கள் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ, அதே விதமாக நம்முடைய வீட்டுக்கு வந்த பின்பாக நம்முடைய வீடு எப்போதும் துதி ஸ்தோத்திரம் ஆராதனை பாட்டுகள். ஏதோ யாரோ பாடுற பாட்டுகள் அல்ல, நான் வாய் திறந்து பாட வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற பிள்ளைகளாக 2ஆம் சபையாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒருவேளை டிவி யூடியூப்ல சில நேரம் கொடுக்கலாம், சில முக்கியமான நல்ல காரியம் இடம் கொடுக்கலாம். ஆனால் எப்போதுமே அதில் இருக்கக்கூடாது. அப்படியான அசுசியாய் அது மாறிவிடும். சில நல்ல காரியங்கள் இடம் கொடுக்கலாம்.
அதன் பின்பாக அருமையான மற்றபடி இயேசு கிறிஸ்து உலாவுகிற இரண்டாம் சபையாக உங்கள் வீடாகிய பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. ஏன்னா அசுசியான காரியத்தை கண்டால் உங்களை விட்டு விலகி போவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினாலே மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். ஏற்றுக்கொள்ளுங்க, தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் உண்மையான சத்தியம். யார் உங்களை மோசம் போக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. உங்கள் செவிக்கேற்ற இச்சையான வார்த்தை கொடுத்து உங்களை ஏமாற்றாதபடி காத்துக்கொள்ளுங்க. இவ்வளவு காலம் ஏமாந்தது போதும். அப்படியானால் இப்படியாக உங்கள் வீடு இரண்டாம் சபையாக இருக்குமானால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே வனாந்தத்திலே அவர்கிட்ட விலகாமல் உலாவி அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் கட்டளிட்ட தேவன் நிச்சயமாக உங்களை விட்டு விலகாதபடிக்கு உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் யெகோவா ஈரவாக பார்த்து கொள்வார். யெகோவா நிச்சயமாக அவர் ஜெயம் கொடுப்பார். அதில் இன்றைக்கு அன்போடு சொல்கிறேன், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்பொழுதே உங்கள் கண்களை மூடி இந்த வார்த்தை கேட்ட, ஏசப்பா இதுவரைக்கும் என் வீடு ஒருவேளை சினிமா தியேட்டராக இருந்திருக்கலாம், நாடக மேடையாக இருந்திருக்கலாம், விளையாட்டு அரங்கமாக இருந்திருக்கலாம். தயவா என்னை மன்னியும். இனி அவைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன காரியத்தை கொடுத்து விட்டு ஆண்டவர் முக்கியமான சில காரியங்கள் கொடுத்து விட்டு என்னுடைய வீடு எப்பொழுதும் தொடர்ந்து ஞாயிறு ஆராதனைக்கு பின்பாக ஆவியோடு உண்மையோடு ஆராய்த்த பின்பு தொடர்ந்து என்னுடைய வீடு இரண்டாம் சபையாக இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், என் வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தகப்பன்மாரும் தாய்மாரும் வாலிப பிள்ளைகளும் ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்கிற மாத்திரத்திலேயே உங்கள் மத்தியில் இறங்கி வந்து பெரிய காரியங்களை செய்வார். இம்மட்டும் உலாமல் இருக்கிற தேவன் உங்கள் நடுவிலே இறங்கி வந்து உலாவ ஆரம்பிப்பார். ஆசீர்வாதமான மழை பெய்யும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆதலால் இந்த உண்மையான உபதேச செவி கொடுங்கள், உண்மையான சத்தியத்துக்கு கடைசி நாட்கள் செவி கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடிமைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு இடைப்பட விரும்ப சில தீர்க்கதரிசன வார்த்தையில கேட்பதற்கு முன்பாக வேதத்தில் சொல்லப்பட்ட உண்மையான சத்தியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். சாத்தானாலே மறைக்கப்பட்ட சத்தியத்தை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற சத்தியம், அதுதான் உண்மையான சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிற காலம் என்ன என்பதை தயவுசெய்து அறிந்து கொள்ளுங்கள். யோவான் 16:25 படியாக இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா என்பதை பகிரங்கமாக அறிவிக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அது வாசித்து பாருங்க, பிதா குமாரன் என்பதை வெறும் ஓமையாகத்தான் பேசணும்னு சொல்லுகிறார். இரண்டு நபர்கள் அல்ல, ஒரு பிதா ஒரு குமாரன் அல்ல. பிதா குமாரன் என்பதை புறஜாதிகளாகிய நம்முடைய ரட்சிப்புக்காக யூதருடைய கண்களை மறைத்து அவர் ஓமையாக ஞானமாய் பேசி ரட்சிப்பை ஆயத்தம் பண்ணுகிறார். இதுதான் ரகசியம். வேதம் முழுவதும் ரகசியங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த ரகசியத்தை பூரணமான அபிஷேகம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தான் வெளிப்படுத்தி கொடுக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆதலால் இயேசுதான் நித்திய பிதா என்பதை விசுவாசித்து இயேசப்பா கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட அத்தனை சீஷர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். வேறு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கவே இல்லை. சரித்திரமிகு சாட்சி. அப்படியால் நீங்களும் அப்போஸ்தலர்கள் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிந்து வெளிப்பாடு பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று அந்த பூரணமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது போல பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் உங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சத்தியம். அப்பொழுது பரிசுத்தாவின் வரங்களை பெறுவீர்கள். இதான் பூரணமான அபிஷேகம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அடுத்த வருஷம் சொல்லி, எப்பேற்பட்ட பெரிய ஊழியக்காரர்களாக இருந்தாலும் எவ்வளவு நல்ல கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இதுதான் வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு தான் இந்த இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் தான் புத்தியுள்ள கனியில் கொடுக்கப்பட்ட பூரணமான அபிஷேகம், பூரணமான வரங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறாமல் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமங்கிறதை அந்த வெளிப்பாடை அறியாதபடிக்கு ஒரு முழுக்க ஞானஸ்நானம் பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் புத்தி இல்லாத கனியில் கொடுக்கப்படுகிற ஒரு குறைவான அபிஷேகம். ஒரு பெரிய ரகசியம். இதை தயவுசெய்து ஏளனம் பண்ணாதீங்க. நீங்கள் கைவிடப்பட்டு விடக்கூடாது. இதுதான் உண்மையான சத்தியம். பாருங்க, அந்த புத்தி இல்லாத கனி நல்லவங்க, ஆனால் ஆண்டவர் அவர்கள் அறியேன்னு சொல்லி தள்ளிவிட்டார், கைவிட்டு விட்டார். பயங்கரமான உபத்திரத்தை கைவிட்டு விட்டார். அதுபோல ஒருவேளை உண்மையான சில ஊழியக்காரர்கள் இருக்கலாம், நல்ல சில ஊழியக்காரர்கள் இருக்கலாம், கள்ள தீர்க்கதரிசிகள் மத்தியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல அருமையான நல்ல கெட்டு போகாத பரிசுத்தமான நல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கலாம்.
ஆம், நீ எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் புத்தி இல்லாத கண்ணிகளை போல நீங்கள் ஒரு வெறுமனே ஒரு முழுக்க ஞானஸ்நானம் பெற்று அந்த சொற்ப அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நம்மை கைவிட்டு விடுவார், உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவார். இது வேதத்தின் சத்தியம், இதுதான் உண்மையான சத்தியம். பாருங்க, இதை சபைகள் மறைத்து விட்டார்கள், எல்லா ஊழியர்கள் மறைத்து விட்டார்கள். இது தவறு என்று எந்த உலகத்தில் உள்ள வேத பண்டிதர்கள் நிரூபிக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன், சவாலாக சொல்கிறேன். அதனால் ஏமாந்து போய் விடாதிருப்பிலாக. இன்னைக்கு அன்பாக நான் சொல்கிறேன், நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். நீங்கள் கைவிடப்பட்டு விட்டால் மனவாட்டியாக முத்தரிக்கப்படாமல் புத்தியுள்ள கனிகளாக மாற்றப்படாமல் நீங்கள் கைவிடப்பட்டால் நீங்கள் செல்லமாக வளர்த்த பிள்ளைகளெல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பாக கற்பழிக்கப்படுவார்கள். இது உண்மை. அதுக்கு மேலான கொடுமையான உபத்திரம் உண்டு, வேதனை உண்டு, தாங்கவே முடியாது. ஆதலால் ஆண்டவர் வசனத்துக்கு பயந்து நடுங்கி இன்றைக்கு ஏசாத் பாதா நித்தியப்பா, எனக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, ஆவியானவர் என்பது இன்னொரு ஆள் அல்ல. பி கேர்ஃபுல். இயேசு கிறிஸ்துவோட ஆவி, அவர் தம்முடைய ஆவியினாலே நம்மோடு கூட பேசுகிறபடியினால ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார் ஒழிய அவர் இன்னொரு தேவன் அல்ல. தயவுசெய்து அறிந்து கொள்ளுங்கள். உங்க வாய் முழுவதும் சபையில வீட்டில் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்லுங்க. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், அருமையான கர்த்தர் சோதரன், இன்றைக்கு நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உண்மையான சத்தியத்தை அறிந்து எப்படியாவது இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன், அவர் ஒருவரே பிதா என்பதை விசுவாசித்து உங்கள் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு நாமத்தை ஞானசம் பெற்று அந்த பூரணமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எங்கிட்ட ஆலோசனை கேளுங்க. உங்களுக்கு ஏசப்பா நாமத்தில் ஞானசம் கொடுக்கிற ஆயத்தத்தோடு காத்து கொண்டு இருக்கிறோம், எப்படியாயிலும் உங்களை பரலோகத்துக்கு அனுப்பும்படியாக. இன்னைக்கு சுவிசேஷலுக்கு இந்த சத்தியத்தை சொல்ல தைரியம் இல்லை. நீ மனம் திரும்பி ஜலத்தினால் ஆவிலாம் புறப்பட்டு அதை விட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டா என்று மெய்யாவே சொல்லி சுவிசேஷத்தில் கட்டளை கொடுத்தாரு. இன்னைக்கு 195% மேலே எந்த சுவிசேஷம் இந்த உண்மையான ரட்சிப்பின் சத்தியத்தை வரைக்கு ஆயத்தப்படுத்துகிற சத்தியத்தை சொல்ல தைரியம் இல்லை, முதுகெலும்பு இல்லை. தயவுசெய்து மன்னித்து கொள்ளுங்கள் சொல்லுகிற காரியத்துக்கு. இதில் பார்த்தா கடைசியில் சொல்லுவார், மாயக்காரராகிய வேதபாரகரே, உங்களுக்கு ஐயோ, பரலோகத்தை பூட்டி போட்டீர்கள், நீங்களும் பிரவேசிக்க மாட்டீர்கள், பிரவேசிக்க விரும்புகிறவர்களையும் நீங்கள் பிரவேசிக்க விட மாட்டீர்கள். கவனமாக இருப்போமாக. அது உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். இனி காலம் செல்லாது, இயேசு சீக்கிரம் வருகிறார். மனவாட்டியா முத்தரிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். எப்படியாயிலும் இயேசுப்பா நாமத்தில் ஞானசம் பெற்று அந்த பூரண அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதற்கு பிறகு நான் அன்பா சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறார் அப்படி நடத்துவார். நீங்கள் எங்கள் சபை தான் அவர் நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட வரைக்கு ஆயத்தமாக போதும், நீங்கள் மனவாட்டியாக முத்தரிக்கப்பட்டால் போதும். அதற்கு பிறகு ஏசப்பா உங்களை எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்திக் கொள்ளுங்கள். அன்போடு கேட்குறேன். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, உங்களை பலவந்தம் பண்ணுகிறேன். இதுதான் உண்மையான சத்தியம். இது அவ்வளவு அத்தனை சபையில் மறைத்து விட்டார்கள். இது தவறு என்று யாருமே நிரூபிக்கப்பட முடியாது. ஆமேன். இப்போ நாம் ஏசப்பா அடிமை கொடுத்த அந்த வரத்தின்படியாக அந்நிய பாஷை வியாக்கியானத்தின் மூலமாக அவர் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசுகிற சில வார்த்தைகளை நாம் கேட்போமா? கமார ஷமேக்கல்லா கேன் டேக் மிஸ் பாஸ்ட் நேம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உன்னை எப்போதுமே ஆசீர்வதிக்க விரும்பி உன்னோடு இடைபடுகிற உன் தேவனாகி கர்த்தர் இயேசு கிறிஸ்து. கமார ஷமேக்கல்லா ஆஸ்டின், உன்னை ஆசீர்வதிப்பதானே எனக்கு பிரியம் என்று எழுதி வைத்திருக்கிறேன். கமா ஆஸ்டின் டேக்கி மிக்கிறோ, உன்னை சபிப்பது தான் எனக்கு பிரியம் என்றால் எழுதி வைத்திருக்கிறேன். கமார ஷமேக்க ஆஸ்டின் பிளாக் அண்ட் லை ஹேஸ்டன் டேக் மிஸ் அட்டேன் மிக்கிறான். அல்லது உன்னை வெட்கப்படுத்துவேன் என்பதான் என் பிரியம் என்று எழுதி வைத்திருக்கிறேனா? டோ இல்லை, டகிமி அந்தரா, அப்படிப்பட்ட ஒரு தேவன் நான் அல்ல. இந்த உலகத்தில் ஏராளமான தேவர்கள் உண்டு, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட தேவர்கள் ஒருவன் என்பது நான் என்பது மட்டும் ஓ நீ நம்பி விடாது இருப்பாயாக. நானே தேவன், நானே கர்த்தர், என்னை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ள தவறு விடாது இருப்பாயாக. உன்னை கரம் பிடித்து செம்மையான வழியில் நடத்துவதற்காக தான் இந்த வார்த்தையெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஓ கடைசி நாட்களில் நியாயத்தீர்ப்பு நாட்களில் யார் எனக்கு சொல்லவில்லை என்று சொல்லக்கூடாது.
அமார ஷமேக்கெல்லாம் பக்கலி. நியாயத்தீர்ப்பு நாளிலே ஒரு சின்ன ஒரு துளி இரக்கத்தை கூட நீ பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, நியாயத்தீர்ப்பு நாளில் ஒரு துளி அன்பை கூட நீ என்னிடத்தில் பார்க்க முடியாது. நியாயத்தீர்ப்பு நாளில் பட்சிக்கிற அக்னியாயிருந்து நான் நியாயத்திற்க போகிறபடினாலே கவனமாயிருப்பாயா. உனக்கு மனம் திரும்ப மனதாக இருப்பாயால் இப்போதே மனம் திரும்புவாயாக. உன் தேவனை சந்திக்க விரும்பினால் இப்போது நீ ஆயத்தப்படுவாயாக. இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட உபதேச சட்டத்தின்படியாக முதலாவது என்னோட ராஜ்யத்தை நீதி தேடு. நிச்சயமாக நீ கேளாத எல்லா நன்மைகள் ஐஸ்வர்யத்தை நிறைவாக கொடுப்பேன். டெக்கிமிக்கிறோ, ஏன் பயப்படுற பிள்ளையே? நான் கடினமாக பேசினாலும் பயப்படாது. என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிற நடுக்கத்தை மட்டும் பெற்றுக்கொள்வாயாக. உன்னை நான் அழைத்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். உன் வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை மாற்றி நான் சொல்லுகிற வார்த்தை உண்மை என்பதை நான் நிரூபிப்பேன். நெடுங்காலமாய் நீ காத்திருக்க காரியத்துக்கு உனக்கு அற்புதத்தை செய்து நான் சொன்ன இந்த உண்மையான வார்த்தைகள் சத்தியம் என்பதை உன் வாழ்க்கையில் நிரூபிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்த அந்த வாக்குத்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி நீ எப்படிப்பட்ட கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்க எனக்கு தெரியும். எல்லா கட்டுகளிலும் உன்னை விடுவித்து உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நான் சொன்ன வார்த்தைகளெல்லாம் உண்மை என்பதை உன் வாழ்க்கையில் நிரூபிப்பேன். ஒரு சிறு குழந்தை போல என் கரத்தில் ஒப்பு கொடுப்பாயாக. தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதயத்தின் நினைவில் அறிந்திருக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன். இனியும் தாமதிக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் நடத்தும், ஒவ்வொரு மாதத்துக்காக ஒரு செய்தி அல்ல, ஒவ்வொரு நாளுக்காக ஒரு செய்தி அல்ல. ஆண்டவரே, ஏற்கனவே எவ்வளோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். நீர் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளெல்லாம் கரம் பிடித்து நடத்தும், ஆசீர்வதியும். இந்த மெய்யான சத்தியத்தில் நடத்தும். உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் சொன்ன அந்த நிபந்தனையை அப்படியே பற்றி கொண்டு எல்லாருடைய வீடும் ஒரு இரண்டாம் சபையாக இருக்க ஏசப்பா கிருபை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தயவுசெய்து இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒரு ஊழியமாக செய்யுங்க. இது உண்மையான சத்தியம். இது கலப்படமில்லாத ஜீவனுள்ள வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எங்கேயோ போய் ஊழியம் சென்றில்லை. இந்த உண்மையான வார்த்தையை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அநேகருக்கு கண்டிப்பாக இந்த செய்தியை கேள்வி சொல்லி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணினாலே பெரிய ஊழியமாக கர்த்தர் நினைப்பார். அதற்கேற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் ஊழியத்தின் சார்பாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை உபவாச கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. யாவரும் அறிந்ததே. இந்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 24/2/2024 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் இந்த உபவாச கூடுகை நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் JJCC ஜெப வீடு, ஜெபஞானபுரம் தெரு, சாத்தான்குளம். இது CSI ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளது. தெய்வ செய்தி அளித்து வருகின்ற யாவருக்கும் தனித்தனியாக ஜெபிக்க இருக்கின்றவர் தேவதாசன் அன்பு சகோதரர் ஸ்டீபன் சேனாதிபதி அவர்கள். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருள் அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்லுங்கள். வருகிற அனைவருக்கும் மதிய உணவு அன்போடு வழங்கப்பட உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சகோதரர் ஸ்டீபன், செல்போன் 638313